அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். தனுசு ராசிக்கார நேயர்களை, மார்ச் மாத பலன்கள் 2025. கடவுளே வந்து தடுத்தாலும் இந்த ஆபத்து நடந்தே தீரும் தனுசு ராசியினுடைய வாழ்க்கையில. தனுசு ராசிக்காரர்கள்னா யாருன்னு சொல்லிட்டாங்க, ரொம்ப எளிமையா ஒரே வார்த்தையில சொல்லுவேன். இவங்களுடைய வாழ்க்கையில இவர்கள் போல யார் மீதும் எந்த நாளாக இருந்தாலும் சரி, எப்போதுமாக இருந்தாலும் சரி, அன்பை மற்றவர்கள் மேல காமிக்கக்கூடிய நபர்னு யாருமே கிடையாது. இந்த தனுசு ராசிக்காரர்கள் என்னைக்குமே சரிங்க, மற்றவங்களுக்கு தேவையான விஷயத்தையும் மற்றவங்க மேல அதிகப்படியான அன்பையும் பாசத்தையும் கொடுப்பாங்க. முக்கியமா சொல்ல போனா, இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு விஷயம் கஷ்டத்தை கொடுக்குது, கஷ்டமான ஒரு விஷயத்த ஏற்படுத்துது, மனசுலயும் சரி உடம்புலையும் சரி இருந்தாலும் தனக்கு பிடிச்சவங்களுக்கு அது சந்தோஷத்தை கொடுக்குதுன்னா அதை கண்டிப்பா செய்வாங்க. அதாவது தனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் பரவாயில்ல, தனக்கு பிடிச்சவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும், அதை நான் தாங்க செய்வேன்னு முதலா செய்யக்கூடிய நபர்கள் தான் இந்த தனுசு ராசிக்காரர்கள். இந்த தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே அன்பு வச்சுட்டாங்க அப்படின்னா அவங்க மேல வச்சிருக்கக்கூடிய அன்பை யார் என்ன சொன்னாலும் சரிங்க, அது அவ்வளவு சீக்கிரத்துல உடைக்கவோ இல்லை ஏமாத்தி அந்த அன்பை வச்சு ஏதாவது தேவையில்லாத விஷயங்களோ செய்ய வைக்க முடியாது. ஏன்னா இவர்கள் அன்புன்றது அந்த அளவுக்கு உச்சக்கட்ட நன்மைகளை தரக்கூடியதாக இருக்கும். அதாவது இவர்கள் ஒருத்தங்க மேல அன்பு வச்சுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. ஆனா அவங்கள பத்தி யார் தப்பா பேசினாலும் ஒருபோதும் ஏத்துக்க மாட்டாங்க. அப்படியே தப்பா பேசுறவங்க கூட முடிஞ்ச அளவுக்கு பிரிஞ்சு வர பார்ப்பாங்களே தவிர அவங்க கூட சேர்ந்து இருக்க மாட்டாங்க. ஆனா இந்த ஒரு காதல் வாழ்க்கையில மட்டும் இந்த தனுசு ராசிக்காரர்கள் வெவ்வேறு விதமான விஷயங்கள் என்பது நடந்திருக்குங்க. அதாவது யாரை இவங்க அதிகமா நம்புறாங்களோ அவர்களாலேயே இந்த தனுசு ராசிக்காரர்கள் ரொம்ப எளிமையா ஏமாற்றப்பட்டிருக்காங்க. முக்கியமா இன்னைக்கு வரைக்கும் இந்த தனுசு ராசிக்காரர்கள் அந்த காதல் வாழ்க்கையில ஏமாற்றப்பட்டு துன்பங்களை ரொம்பவே அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லைங்க, தனுசு ராசினுடைய வாழ்க்கையில காதல் பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் சரிங்க, அதையும் தாண்டி இந்த தனுசு ராசிக்காரருடைய வாழ்க்கையில மனசுல உள்ள வேதனைகள் என்பது ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சுக்கிட்டே தாங்க இருக்கு. அதாவது இவர்களுடைய மனசுல நிறைய கவலைகள் இருக்கு, குறைகள் இருக்குது. இவங்களை போல நிறைய விதமான நபர்கள் தேவையில்லாத சில கருத்துக்களையும் வைக்கதான் செய்வாங்க. ஆனா அது எல்லாத்தையுமே பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா தனக்கு பிடிச்சவங்களுக்கும் தன்னை நம்பி வரவங்களுக்கும் தெரியும் நான் யாரு, நான் எப்படிப்பட்டவன் அப்படின்றதெல்லாம். அதனாலேயே இவருடைய வாழ்க்கையில பெரும் அளவிலான துன்பங்கள் கஷ்டங்கள் இன்னும் எது வந்தாலும் தைரியமா எடுத்து நிற்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கைன்றது மனசுல இருந்துச்சு. ஆனா நாட்களும் வருஷங்களும் கடக்கிறத பார்த்ததுக்கு அப்புறமா தனுசு ராசிக்காரர்களால இதுக்கு மேல இந்த உலகத்துல நம்மளால வாழ முடியாது, இந்த இடத்துல நம்மளால சர்வே பண்ணிலாம் இருக்க முடியாது. ஏன்னா நம்மள என்னதான் மற்றவங்களுக்கு நல்லது செஞ்சாலும் மற்றவங்க யாரும் நமக்கு நல்லது செய்ய மாட்டாங்க. முக்கியமா ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து தான் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் தான் இங்க பல நபர்கள் இருக்காங்க அப்படின்றத தனுசு ராசிக்காரர்கள் தெள்ள தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லணும். இவ்வளவு நாள் வரைக்குமே தனுசு ராசினுடைய வாழ்க்கையில நிறைய கொடுமைகள் என்பதும் நடந்திருக்கு. முக்கியமா இவர்கள் என்னதான் பொறுத்து பொறுத்து போனாலும் மனசுக்குள்ள கோபம், வாழ்க்கையே வாழ வேணும்ன்ற வெறுப்பு, எப்போடா சாபு வரும்ன்ற எதிர்பார்ப்பு, பல விஷயங்களால ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க தனுசு ராசிக்காரர்கள். ஒருத்தங்களுக்கு வாழ்க்கையில என்ன வேணா கஷ்டம் வரலாங்க, ஆனா எனக்கு சாவு எப்போ வரும்னு ஒருத்தங்க எதிர்பார்த்திருக்காங்கன்னா அதற்கு மேல வாழ்க்கையில இவங்களுக்கு வேற பெருசா கஷ்டம் எதுவும் இருக்க போறது இல்லைன்றது அர்த்தம். அதாவது அந்த அளவுக்கு வாழ்க்கையில கஷ்டத்தை சந்திச்சுட்டாங்க, இதுக்கு மேல என்ன கஷ்டம் வரப்போகுதுன்றதான் ரொம்ப எளிமையா கேட்கக்கூடிய ஒரு விஷயம் தான் எனக்கு சாவு எப்போது வரும்ன்றது. இப்படி வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தையுமே இவர்களுக்கு சாதகமாக ஆக்கி கொள்ள முடியாமலும் நன்மைகள் என்பது வாழ்க்கையில் நடக்காம வெறும் துன்பங்களை மட்டுமே பார்த்து வாழ்ந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல அதிர்ஷ்டத்தையும் வாழ்க்கையினுடைய உச்சக்கட்ட மாற்றத்தையுமே சந்திக்க போறாங்க. இது நாள் வரைக்கும் தனுசு ராசிக்காரர்கள் எதெல்லாம் இழந்துட்டா வருத்தப்பட்டாங்களோ, கண்ணீர் விட்டாங்களோ, அது எல்லாமே இவருடைய வாழ்க்கையில முழுவதுமான மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. இனி இந்த தனுசு ராசிக்காரர்கள் என்னுடைய வாழ்க்கையில நான் அதை இழந்துட்டேங்க, எனக்கு தான் கிடைக்கும்னு நினைச்சேன் ஆனா அது எனக்கு கிடைக்காம போயிடுச்சு அப்படின்ற மாதிரி எந்த ஒரு விஷயத்த நினைச்சும் அதிகமாக கவலைப்படவோ இல்ல வருத்தப்பட வேண்டிய அவசியமும் இருக்க போறது கிடையாது. முழுக்க முழுக்க நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் சந்திக்க போகிறார்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள். சரி, தனுசு ராசியினுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக மாறப்போகுது, எந்த அளவுக்கு நல்லது நடக்க போகுதுன்றதை பத்தி நம்ம தெள்ள தெளிவாக பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளர் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கின்ற போதும் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்து கொண்டே இருக்கும். சரி, தனுசு ராசிக்கார நேயர்களை, உங்களுடைய வாழ்க்கையில முதலாவதாக இருக்கக்கூடிய மாற்றம் என்ன தெரியுமாங்க? நீங்க இவ்வளவு காலங்கள், அதாவது இன்னைக்கு வரைக்கும் நீங்க எந்த ஒரு விஷயத்திற்காக காத்துக்கிட்டு இருக்கீங்களோ அது உங்களுக்கானதாக மாறப்போகுது. அது என்னன்னு சொல்லிட்டா, அரசாங்க உத்தியோகத்துல எப்படியாவது கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அந்த வேலைக்கு போகணுன்றது உங்களுடைய மிகப்பெரிய கனவு, வைராகியம், ஆசைன்னு கூட வச்சுக்கலாங்க.
அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு நீங்க முயற்சி பண்ணும்போது எல்லாமே யாராவது ஒரு நபர் மூலியமாக ஏமாற்றப்பட்டிருப்பீங்க. அப்படி இல்லைன்னா நீங்க முயற்சி பண்ணும்போது யாராவது உங்களை கீழே தள்ளி விட்டுருன்றதுக்காக தவறான விஷயங்களை உங்களை செய்ய சொல்லி உங்களுடைய மதிப்பையும் மரியாதையும் கெடுத்து விட்டுருப்பாங்க. ரொம்ப காலமா நீங்க அந்த மரியாதையை அடைவதற்காக பெரும்பாடு பெரும் கஷ்டங்களை பட்டீங்க. ஆனா எந்த ஒரு இடத்துலயுமே நீங்க இழந்த மதிப்பையும் மரியாதையும் பெற முடியலன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த தனுசு ராசிக்காரர்கள் ஒரு முடிவு பண்ணி ஒரு விஷயத்தை இறங்குறாங்க, எடுக்கிறாங்க, அதுக்காக தான் முயற்சி பண்றாங்கன்ற போது அது வேலையாக இருந்தாலும் சரி, இல்ல மற்ற விஷயங்களாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, தனுசு ராசிக்காரர்களுக்கு தேவையான விஷயங்களாக மாறி தேவையான விஷயங்களாக நடக்க ஆரம்பிக்கும். ஒரு சில நாட்கள் தனுசு ராசிக்காரருடைய மனசுல கோபம் என்பது இருந்துச்சு ஒருத்தங்க மேல. நான் ஒருத்தங்க மேல அந்த அளவுக்கு அன்பு வச்சிருந்தேங்க, பாசம் வச்சிருந்தேங்க, அவங்க என்னை விட்டு போக மாட்டாங்கன்னு நான் அவங்க மேல முழுவதுமா நம்பினேன். அவங்களுக்காக நான் என்னையவே கொடுத்தேன். ஆனாலும் கூட அவர்களுக்கு நான் தேவைப்படல, என்னுடைய மற்ற விஷயங்கள் தான் தேவைப்பட்டுச்சு. இப்போ இந்த காதல் வாழ்க்கையிலும் சரி, நான் நம்பினவங்களும் சரி, எதற்காக என் கூட பழகினான்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கப்புறமும் என்னுடைய வாழ்க்கையில இது நம்பிக்கையிழந்த ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம் சாமின்னு ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாங்க. இப்படிப்பட்ட துன்பங்கள்ல இருந்து இனி வரக்கூடிய காலங்களில் தீர்வு கிடைக்கும். அதாவது நம்பிக்கை வச்சு ஏமாந்த இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில இனி யாரையும் இவர்கள் நம்ப மாட்டான்னு இருந்தாங்க. ஆனா இவர்கள் நம்பவில்லை என்றாலும் இவர்கள் மேல நம்பிக்கை வச்சு, இவர்கள் மேல பாசத்தையும் உயிரையும் வச்சு, காதலையும் வச்சு இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி சில நபர்கள் வர ஆரம்பிப்பாங்க. நீங்க நம்ப மாட்டீங்க. இந்த ஒரு விஷயத்த சொல்லும்போது உங்களுக்கு நம்பிக்கைன்றது இருக்காது. என்னடா இது சொல்றேன், இதெல்லாம் நடக்கவா செய்யும், இதெல்லாம் கனவுல மட்டுமே தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க. ஆனா உண்மை என்னன்னா, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இவ்வளவு நாட்கள் வரைக்கும் ஆசைப்பட்ட இந்த ஒரு விஷயம் இனி வரக்கூடிய காலங்களில் நடக்குங்க. இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில ரொம்ப காலங்களாக சில துன்பங்கள் என்பது ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. முக்கியமா இவர்கள் வெளியே சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு செல்லும் போதும் சரி, வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளும் போதும் சரி, அங்க இருக்கக்கூடிய சில நபர்கள் இவர்களை ஏமாத்துவதற்குனே தயாரா இருப்பது போல சில விஷயங்களை செஞ்சு ரொம்பவே காயப்படுத்தியிருக்காங்க, வருத்தமும் படுத்தியிருக்காங்க. ஆனா எதுக்குமே தீர்வு கிடைக்கலன்ற ஒரு மன திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருந்துச்சு இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு. இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த தனுசு ராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்த நினைச்சு அதிகமா கஷ்டப்பட்டாங்களோ, வருத்தப்பட்டாங்களோ, அது அனைத்துமே இவர்களுடைய வாழ்க்கையில இவர்களுக்கு சாதகமாக மாறி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களை தன் மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுப்பாங்க. இப்படி வைக்கக்கூடிய விஷயங்கள் என்றாவது ஒரு நாள் வெளியே வரும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அப்படி உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய குறைகள் எல்லாத்தையுமே சொல்வதற்காக உங்களுக்கு அன்புக்கும் மரியாதைக்கும் நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் உங்களுடைய வாழ்க்கையில இருப்பாங்க. ரொம்ப நாட்களாகவே நீங்க ஆசைப்பட்டதே இதுதான். அதாவது என் மேல ஒருத்தங்க அன்பு காமிச்சு, பாசம் காமிச்சு, என் கூடவே ஒருத்தங்க இருக்கணும்ன்றது உங்களுடைய மிகப்பெரிய கனவும் ஆசையும் கூட. நீங்க என்னதான் உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட விஷயங்கள் நினைச்சிருந்தாலும் அது நடக்காம இருந்துச்சு. இனி வரக்கூடிய காலங்கள்ல அது நடக்கும். அதுவும் இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில. தனுசு ராசினுடைய வாழ்க்கையில கல்யாணமாகி பல வருஷங்கள் ஆச்சு சாமி. குழந்தை இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறோம். எங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க, தெரிஞ்சவங்க, என்னுடைய சொந்தக்காரங்க, அப்பா அம்மான்னு எல்லோருமே எங்களை பத்தி தவறாக தான் பேசுறாங்க. குழந்தை ஒரு விஷயம் இல்லைன்றதுக்காக எங்களை எந்த அளவுக்கு மட்டப்படுத்த முடியுமோ, அசிங்கப்படுத்த முடியுமோ, மற்றவர்கள் முன்னாடி தேவையில்லாத வார்த்தைகளையும் தேவையில்லாத விஷயங்களையும் பேசி அவமானப்படுத்த முடியுமோ அது எல்லாத்தையுமே செய்றாங்க. குழந்தை இல்லைன்றது நாங்க பண்ணதா சாமி, நீங்க எனக்கு கொடுக்கல, அதனால எனக்கு குழந்தை இல்லை. இப்படிப்பட்ட விஷயங்களுக்காக நான் உள்ளாவேன் அப்படின்னு நீங்க எவ்வளவோ நாட்கள் கஷ்டப்பட்டிருக்கீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பட்ட இந்த துன்பங்கள் என்பது முழுவதுமாக விலகி நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு வாழ்க்கையை உங்களுக்கானதாக மாற்றிக்கொள்ள முடியும். அது மட்டும் இல்ல, நீங்க எந்த ஒரு விஷயத்த இனி முயற்சியாக எடுத்தாலும் சரி, இல்ல அந்த ஒரு விஷயத்துக்காக ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டாலும் சரி, அது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கான சாதகமான சில விஷயங்களாக மாறப்போகுது. இவ்வளவு நாள் வரைக்குமே நீங்க இது இன்னைக்கு எனக்கு சாதகமா மாறிடும், இப்படிப்பட்ட விஷயம் எனக்கானதாக தான் இருக்குன்னு நீங்க நிறையவே ஆசைப்பட்டிருக்கீங்க. ஆனா என்னதான் நீங்க ஆசைப்பட்டாலும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த மாதிரி எந்த ஒரு விஷயங்களும் பெருசா நடந்ததே கிடையாது. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில நடக்காம போன விஷயங்கள்ல சில விஷயம் நடக்க போகுது. அது மட்டும் இல்ல, தனுசு ராசினுடைய வாழ்க்கையில அன்புன்ற ஒரு விஷயத்தினால நிறையவே ஏமாந்துருக்கீங்க. இப்படிப்பட்ட ஏமாற்றங்கள் இருந்து உங்களுக்கான தீர்வுகளை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில பார்ப்பீங்க. வெளியூர் பயணங்கள் செல்வது மூலியமா புதுமுக நண்பர்களும் புதுமுக உறவுகளும் உண்டாவார்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு எனக்குன்னு யாருமே இல்லைன்னு எவ்வளவு நாட்கள் வருத்தப்பட்டீங்களே, உங்களுடைய வாழ்க்கையில இனி புது நண்பர்கள் உறவுகள் என்பது கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் உண்டாக போகுது. எவ்வளவோ நாட்கள் நீங்க கண்ணீரோடு இரவு நேரத்துல தூங்கிருக்கீங்க. தனக்குன்னு யாருமே இல்லைன்ற உறவுல வயிற்றுச்சல பட்டிருக்கீங்க, எரிஞ்சு எரிஞ்சு விழுந்திருக்கீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் என்பது கிடைப்பதோடு உங்களுடைய மனசளவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி என்பது கிடைக்கும். ரொம்ப நாட்களாக நடக்காமல் போன பல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போகுது. நீங்க இனி எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் சரி, முடிவாக இருந்தாலும் சரி, இல்ல முயற்சியாக இருந்தாலும் சரி, அது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு சாதகமாக அமையும்.
நீங்க இனி எந்த ஒரு இடத்துலையுமே தோற்க வேண்டிய அவசியம் இருக்காது. தனுசு ராசினுடைய வாழ்க்கையில உங்களுடைய பெத்தவங்கள மேல உங்களுக்கு அன்புன்றது அதிகரிக்க ஆரம்பிக்கும். அவர்களுக்கும் உங்க மேல இருக்கக்கூடிய அன்புன்றது அதிகரிக்கும். இனி யாருக்கிட்டையும் நீங்க எதற்காகவும் கையே வேண்டி நிற்க நிலைமையோ இல்ல கஷ்டப்பட வேண்டிய நிலைமையோ ஏற்படாது. முழுவதுமான மாற்றங்களை வாழ்க்கையில் பார்ப்பீர்கள். நிம்மதியான ஒரு வாழ்க்கையும் வாழ ஆரம்பிப்பீர்கள். நம்பிக்கையோடு இருந்த உங்களுடைய வாழ்க்கை நல்லதாக மாறப்போகும். நம்பிக்கையோடு இருந்து வாருங்கள். நல்லது நடக்கட்டும். நம்பிக்கையோடு தான் நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம்.